அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வா உட்காரு உட்காரு. இருக்கட்டுக்கா. காபி போட்டு கொண்டாட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்க்கா. கொஞ்சம் மோராவது கொண்டாரு. அதெல்லாம் வேணாம்னு சொல்றோம்ல. இருக்கா அத்தை எப்பவும் வர்றவர் தானே, இன்னைக்கு என்ன பலமான உபசரிப்பா இருக்கு. ஓ அடுத்து என்ன எங்க எப்ப வெடிக்கும்னு குறி சொல்ல வந்திருக்காரோ? நான் ஒன்றும் சொல்ல வரலப்பா, என் அக்காளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏப்பா கதிரு, ஞானம் நல்லா இருக்கேடா? ஏக்கா இப்படி வந்து கிழக்க பார்த்து நில்லு. ஏம்மா நீங்களாம் நல்லா இருக்கேடா? நந்தினி ஒரு தாம்பூலத்தில் எடுத்துட்டு வாமா. நேர கிழக்க பார்த்து நில்லு. இது உன் பிறந்த வீட்டு சீரு, தீபாவளி சீரு. அக்கா இந்த சீர் கொடுக்கறத இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களேன்னு இதுக்கு முன்னாலே எல்லாம் வீட்டு வாசல்லையோ கோயில் குளத்துலையோ வச்சு இதை கொடுத்துட்டு போயிடுவேன். இப்போ உனக்கே 1008 பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானே வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓஹோ இம்பூட்டு வயசாகியும் சீரா? எவ்வளவு? 1000 ரூபாய். 1000 ரூபா? இதை வச்சு எங்க அம்மாக்கு என்னத்தை வாங்கி கொடுக்கறது? யோ எங்க அம்மா கோடீஸ்வரியா? இந்த 1000 ரூபாயை வச்சு தான் நாங்கள் தீபாவளி கொண்டாட போறோமாக்கு. போய டே என்னடா தெரியும் உனக்கு? எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறது தவிர உனக்கு என்னடா தெரியும்? இது 1000 ரூபாய்னாலும் என் பிறந்த வீட்டுல இருந்து வந்திருக்கு பாரு, அதுதான் எனக்கு சந்தோஷம். இது நான் பணமா பார்க்கலடா, இது என் அப்பா ஆத்தா கூட பிறந்த பிறப்புன்னு ஒட்டு மொத்த குடும்பத்தோட ஆசீர்வாதமா பார்க்கறேன்டா. நாங்க 8 பேரு கூட பிறந்தோம். இப்ப நாங்க 2 பேரு தான் இருக்கோம். இவன் கடைக்குட்டி பையன். இன்னைக்கு வரைக்கும் இவன் தான் எனக்கு இந்த சீர் கொடுத்துட்டு இருக்கான். என் பிறந்த வீட்டு உறவே இவன் தான்டா. ஒரு பொம்பளை கட்டையில ஏறுற வரைக்கும் தாய் வீட்டு சீர் மட்டும்தாண்டா கூட வரும். இத காதுல கிடக்கிறது, கையில கிடக்கிறது, கழுத்துல கிடக்கிறது, இதெல்லாம் என்ன பாடையில ஏத்தும் போது பறிச்சுட்டு விட்டுருவீங்க. ஆனா பிறந்த வீட்டுல போடுறாங்களே கோடி துணி, அதுதான்டா கடைசி வரைக்கும் கூட வரும். அதோட அருமை இவங்களுக்கு தெரியாது தம்பி, தெரியாது. டே காசு இல்லடா விஷயம், உறவு. உறவு தான் எல்லாம்.